தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்தை சரியாய் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் போ அதை செய் என்று சொல்லிவிட்டார்னா எப்படி போறது, யாரை கூட்டிட்டு போறது, என்ன கொண்டு போறதுன்னு யோசிக்க கூடாது. கர்த்தர் போகும் வழியிலே நமக்கு தேவையை சந்திப்பார். கர்த்தர் போகும் வழியிலே யாரை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆயத்தப்படுத்துவார். திக்குவாயன் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பார்வோனிடத்தில் போய் என ஜனத்துக்காய் பேசு என்று சொன்ன மாத்திரத்திலே மோசே சொல்லுகிறான், நான் திக்குவாயும் மந்த நாவும் உடையவனாய் இருக்கிறேன், நான் எப்படி போய் பார்வோனிடத்தில் பேசுவது? ஆண்டவர் சொன்னார், you go, நீ போ. அங்கே கர்த்தர் அவனை அனுப்பினார். அங்கே பேச வேண்டிய வார்த்தையை அந்நேரம் மோசேயின் நாவிலே கர்த்தர் வைத்தது உண்மையானால், இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று, நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற இடத்திலே நீங்கள் பின்னோக்கி பார்க்காமல், எதையும் யோசிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து முன்னேறி செல்வீர்களானால் அங்கே கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துவார்.